மாலை வணக்கம். இது அடுக்கு தமிழ் கவிதை கழகம். என் உறவுகளே, மீண்டும் மீண்டும் ஒரு மாற்றத்தை தூண்டும் விதமாக தான் அடுக்கு தமிழ் கவிதை கழகத்தின் பதிவுகள் அனுதினமும் இருந்து கொண்டிருக்கின்றது. இதுபோலவே தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இதில் ஆணித்தரமான மன வலிமைகள் உடையவர்களுக்கும் சரி, மன வலிமைகள் இல்லாதவர்களுக்கும் சரி, இந்த பதிவின் மூலம் சிறிதேனும் உங்களில் மாற்றங்கள் துளிர்விடும் என்ற ஆசையில் அனுதினமும் இதுபோல் அடுக்கு தமிழ் கவிதை கழகம் பதிவுகள். என் உறவுகளே, ஒவ்வொரு நொடிகளும் மாற்றங்களை சுமந்து வருபவைகள். அந்த நொடிக்குள் நாம் என்ன நம் நொடியை வீணடித்தோம், சரியாக செலவு செய்தோம் என்ற அழகான கோட்பாட்டை, நம் வாழ்க்கைக்குள் ஒரு நிலைப்பாட்டை, நெறிப்பாட்டை, முழுமை பெற்று இருக்கும் நிதானப்பாட்டை வைத்து கொண்டிருக்கும் மனப்பக்குவத்தை உங்களுக்குள் வளர்த்து கொள்ளும் நல்ல பசுமையை உங்களுக்குள் பதியும் வண்ணம் செய்து கொள்ளுங்கள். வாழ்க்கை என்றும் நமக்கு வரமென்று நான் தொடரும் பதிவுகளெல்லாம் சொல்லி கொண்டிருப்பதுதான். அவைகளையும் நாம் சிறப்புற கையாள வேண்டுமென்றால் நாம் நமக்குள் முதலில் நாமாக இருத்தல் வேண்டும். இந்த உலகம் பெரிது. உங்கள் சிறுத்து விடியால் நல்ல அழுத்தங்களை கொண்டு பார்த்து விடுங்கள், தெரியும் உங்கள் இலக்குகள் என்ன என்று பிறகு புரியும். நூல் பார்க்கும் கணக்கு வாழ்க்கை அல்ல, ஒரு 100க்கும் கணக்கு பார்த்தாலும் வாழ்க்கைதான். என் உறவுகளே, யதார்த்தங்களை உணரும் உங்கள் மனம் நல்ல வாழ்க்கையை உணரும் மனமாகவும் மாற்றிக்கொள்ள வேண்டும். எண்ணற்ற நிலைகளில் மாறுதல்கள் நம்மிடையே தொடர்ந்து கொண்டிருக்கலாம். இன்று போல் மறுநாள் கிடையாது, மறுநாள் போல் வரும் நாள் கிடையாது என்று எண்ணி இன்று நாளில் நம் வாழ்க்கை நிலைப்பாட்டை நாம் முதலில் உணர்ந்து அடுத்த நாட்களின் நிலைப்பாடுதலை உருவாக்கி கொள்ளுங்கள். அதுவே சிறந்த இன்னொரு நாட்களை நமக்கு உருவாக்கிவிடும். அதன் மீது நாம் கொண்ட இலக்குகளை சென்று வெற்றியாளர்களாக நாம் நம்மை நிலைநிறுத்தி கொள்ளலாம். இந்த மண் தடம் மீது மனித பிறவியை கொண்டு. என் உறவுகளே, நெல் உள்ளங்கள் எப்பொழுதும் உங்களுக்குள் இருக்கும், அது ஐயமில்லை. அதை மென்மேலும் நெறிப்படுத்தும் முறைக்குள் இவைகளெல்லாம் இருக்கும் என்று நீங்கள் நினைத்தால், நேர்பட உங்கள் வாழ்க்கையை வாடும் முறையை உங்களுக்குள் வகுத்தால், நீங்கள் அனைத்திலும் வெற்றி அடைந்து இந்த உலகத்தில் பிறந்த மனித பிறவியை பெருமையாக வாழ்ந்து விடலாம். என் உறவுகளே, வாழ்க்கை அழகானது, அழகூற கையாளுங்கள்.